இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான முருங்கைக்கீரை பொடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இது எங்கள் மரத்துலேயே விளைஞ்ச முருங்கைக்கீரைங்க. அதுதாங்க இன்றைக்கி அறுத்துட்டு வந்து சரி பொடி செஞ்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு பூ எல்லாமே வந்து உருவி வச்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் நல்லா காய வச்சுக்கணுங்க. ஒரு 2 நாள் காய வச்சுக்கோங்க. அது வந்து மொறு மொறுன்னு அந்த சவுண்ட் நல்லாவே கேட்குங்க. உங்களுக்கே தெரியும் அதை தொட்டு பார்த்தாவே. அப்புறம் ஒரு வாணலில் வந்து முருங்கைக்கீரை நம்ம வந்து காய வச்சுருக்க முருங்கைக்கீரை இருக்குங்களங்க, அதை வந்து நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கணுங்க. எதுக்கு வறுக்கணுன்ட்டா, அந்த பச்சை வாடை காஞ்சிருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குங்க. அதெல்லாம் வந்து போகிறதுக்காக நம்ம வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கணுங்க. அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். பொடி பண்ணவும் ஈஸியாக இருக்கும். அப்படின்னா தாங்க எல்லாமே தூள் தூளாகவும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், பெரியவங்கலேருந்து எல்லாமே கொடுக்கலாம். இந்த முருங்கைக்கீரை வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க. கிராமத்தில் இருக்கவங்களே இதை நிறைய பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் நானும் டெய்லிக்கும் என்னோடய குழந்தைங்களுக்கு கொடுப்பேன். நானும் அதிகமாக சாப்பிடுவேங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி பொடியாக செஞ்சு வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் டெய்லிக்கும் நம்மளால் முருங்கை தழை வந்து உருவி அதெல்லாம் செய்ய முடியாது இல்லைங்க. அதுக்காக தாங்க. அதை வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுக்கணுங்க. அது கூடவே வந்து பருப்பு, பாசி பருப்பு, பச்சைக்கடல பருப்பு, குழம்புக்கு போடுவோம் இல்லைங்க, துவரம் பருப்பு, அப்புறம் வந்து 1/2 ஸ்பூன் வந்து பச்சை பயிரும், 1/2 ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பும் சேர்த்துருக்கேங்க. தோல் இல்லாத உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேங்க. இது எல்லாமே இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லாவே ஒரு 5 நிமிஷத்துக்கு 6 நிமிஷத்துக்கு நல்லாவே வறுத்துக்கணுங்க. நல்லா அப்படின்னா தாங்க ஒரு ப்ரௌன் கலரில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. கம்மியான சூட்டில் வச்சு வறுத்துக்கணுங்க. இது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எல்லாருமே. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் செரிமான தன்மைக்காகவும் ஒரே ஒரு வரமிளகா மட்டும் நான் கம்மியான உரப்பு தாங்க, ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்றதால கம்மியான உரப்பு தாங்க சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அப்படியே ஃபேனில் வச்சு ஆற வச்சுக்கோங்க. நல்லாவே சூடாக போடக்கூடாது. ஆற வச்சு தான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கணுங்க. சூப்பரான பாருங்கள் முருங்கைக்கீரை பொடி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இது எத்தனை மாதம் ஆனாலும் இது ஒன்றுமே ஆகாதுங்க. நல்லா காய வச்சு அரைக்கணுங்க. ஒரு பாட்டிலில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா எவ்வளோ நாள் ஆனால் கூட கெடாதுங்க. இது ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க.